வணக்கம். மிக பெரும் சாதனையாளர்கள் அடைந்த உயரங்கள் ஓர் இரவில் எட்டப்படவில்லை. அவர்கள் நண்பர்கள் உறங்கிய போது அவர்கள் இரவிலும் உழைத்து கொண்டிருந்தார்கள். இது எதுக்கு? கடின உழைப்பு, விடாமுயற்சியோட நீங்க தொடர்ந்து கஷ்டப்படுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நல்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்க மாறிடலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பொதுத்தமிழுக்கான 6th இருந்து 12th வரை அதுக்கடுத்து பார்ட் ஏபிசி இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். குயிக்காக நம்ம செஷன் போயிடலாம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கு அழகிரிசாமி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் என்னது? மென்மையான நகைச்சுவையும் சோக இலையும் ததும்ப கதைகள் படைப்பதில் பெயர் பெற்றவர். ஓகே, இது கரெக்ட். பூமணிக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான கூற்று. மூணாவது, கரிசல் எழுத்தாளர்களின் வரிசையில் மூத்தவர். ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள் தான் இந்த வரிகள். வரிசையில் மூத்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது கு அழகிரிசாமி அவர்கள். அப்போ 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி ஆன்சர் 1 மற்றும் 3 சரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணியில் பணிபுரிந்தார். அதை உதறிவிட்டு எழுத்தாளராக தன் பணியை தொடர்ந்தவர் தான் இந்த கு அழகிரிசாமி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நாகூர் ரூமி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? முகமது ரஃபி எனும் இயற்பெயர் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது சரியான கூற்று. செகண்ட், மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை முதலிய இதழ்களில் இவருடைய படைப்புகள் வெளிவந்துள்ளன. கரெக்ட் தான். அடுத்து, கப்பலுக்கு போன மச்சான் எனும் சிறுகதையை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சிறுகதை கிடையாது, இது நாவல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. அப்போ நாகூர் ரூமி அப்படிங்கிறவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையில் பிறந்தவர் தான் நாகூர் ரூமி அவர்கள். இவர் இது போன்ற இதழ்களில் நிறைய இதழ்களில் பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது போக வேற எதுலெல்லாம் பணிபுரிந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமம், அதுக்கடுத்து கொல்லிப்பாவை, இலக்கிய வெளிவட்டம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் குமுதம் போன்ற இதழ்களிலும் இவர் பணிபுரிந்துள்ளார். ஓகே, இது போக இவர் நிறைய நாவல்கள் படைச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நதியின் கால்கள், 7ஆம் சுவை, அதுக்கப்புறம் சொல்லாத சொல் அப்படிங்கிற 3 கவிதைகளையும் இவர் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. தமிழ் தாத்தா பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இவர் பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். கரெக்டு. அடுத்து, இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். ஓகே, இதுவும் சரி. தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை கல்கி இதழில் தொடராக எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. இது கல்கி இதழ் கிடையாது, ஆனந்த விகடன். ஆனந்த விகடன்ல தான் தன்னோட வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியுள்ளார். அப்போ இது தவறு. அடுத்து, தன்னுடைய வாழ்க்கை வரலாறு என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. இதுவும் சரிதான். அப்போ சரியான விடை என்னது? 1, 2 மற்றும் 4 சரி. ஆன்சர் சி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தமிழ் தாத்தா அவர்கள் பிறந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1959லேருந்து 1942 கிடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம். இவர் யாருடைய மாணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் மாணவர் தான் உவே சாமிநாதர் ஐயர் அவர்கள். ஓகே, இவர் 2006ல் இவரோட பெயரில் அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. 1942ல் ஊவைசாவோட சிலை பெசன் நகரில் அமைக்கப்படுகின்றது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். யாரு? நாகூர் ரூமி அவர்கள். ஆன்சர் பி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட், ஜெயகாந்தன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சிறுகதை மன்னன் எனும் பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சரிதான். நெக்ஸ்ட் என்னது? சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது பெற்றுள்ளார். ஓகே, இதுவும் கரெக்ட். அடுத்து, வாழ்விக்கு காந்தி என்னும் காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை புதினமாக படைத்துள்ளார். இது தவறு. ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ. 1 மற்றும் 2 சரி அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட், இது புதினம் கிடையாது, இது மொழிபெயர்ப்பு நூல். இது பிரெஞ்சு மொழியிலேருந்து தமிழ் புதினமாக மொழிபெயர்த்த ஒரு நூல் தான் வாழ்விக்க வந்த காந்தி என்ற நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இளைப்பாறும் குருவி என்னும் புதுக்கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாணர்காடன். நாணர்காடன் தான் இதோட சரியான விடை. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, விற்பனையில் காற்று பொட்டலம்
விற்பனையில் காற்று பொட்டலம், சிக்கனமாய் மூச்சோடம், இது எல்லாமே என்னது புது கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த நியூ புக்கில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் நிறைய புது கவிதைகளாக கொடுத்துருக்காங்க. அப்போ விற்பனையில் காற்று பொட்டலம், சிக்கனமாக மூச்சு விடவும் அப்படிங்கிற புது கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நெஞ்சன். இவர் என்ன சொல்லுவாங்க? புதுவை தமிழ் நெஞ்சன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் நாடகவியல் என்ற நூல் இலக்கண நூலை எழுதியுள்ளார். ஓகே, இது வந்து கரெக்ட். அப்போ நாடகவியல் அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்தோன்னே நமக்கு யார் ஞாபகம் வரணும்? பரிதிமாற் கலைஞர் ஞாபகம் வரணும். ஓகே, நெக்ஸ்ட். தமிழை உயர்தனி செம்மொழி என்று தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் யாரு? பரிதிமாற் கலைஞர். அப்போ உயர்தனி செம்மொழி, இது வந்து எல்லாமே என்னது ஒரு முக்கியமான ஒரு வரிகள். நெக்ஸ்ட். மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடத்திய இதழ் ஞானபோதினி. நிறைய எக்ஸாமில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேள்விகள் வந்து முன்னால் டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்போ யார்? பரிதிமாற் கலைஞர் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா என்ற வரிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் யார்? கண்ணதாசன் அவர்கள். ஓகேவா? இவர் என்னன்னு சொல்லுவோம்? முத்தையா அப்படின்னு வந்து சொல்லுவோமா? ஓகே, நெக்ஸ்ட். தாரா பாரதி பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். எழுச்சிமிக்க கவிதை பாடுவதில் வல்லவரான இவர் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட் என்னது? புதுவை அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுவை அரசு கிடையாது. இவர் என்னது? தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். தமிழக அரசு. அப்போ இது என்னது? தவறான கூற்று. அடுத்து புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு முதலியவை இவருடைய கவிதைகள். வெரி குட், இதுவும் சரிதான். இது போக தாரா பாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற கவிதைகளையும் இவர் வந்து இயற்றியுள்ளார். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி, 1 மற்றும் 3 சரி. அப்போ இவங்க பிறந்த ஆண்டு என்னது? 1947 2000 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் தாரா பாரதி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. இதோட ஆன்சர் என்னது? முத்தையா. அதாவது கண்ணதாசன் என அழைக்கப்படக்கூடிய முத்தையா தான் எளிய மொழியில் மக்களுக்கு வந்து அந்த பாடல்கள் சென்று சேருவதற்கு நிறைய பாடல்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஓகேவா? சரி, இவர் எங்கே பிறந்தார்? சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர் தான் கண்ணதாசன் அவர்கள். இவருடைய பெற்றோர் அவர்கள் சாத்தப்பன், விசாலாட்சி ஆகியோர். ஓகே, இவர் வந்து எப்போ முதல் பாடல் கலங்காதிரு மனமே அப்படின்னு 1949 பாடல் இயற்றி மிக பெரும் புகழை வந்து அடைகின்றார். ஓகே, இவர் வந்து சேரமான் காதலி அப்படிங்கிற ஒரு புதினம் வந்து எழுதுறாரு. அதுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைக்கிறது. இது போக தமிழக அரசின் கவிஞராகவும் இவர் பணிபுரிகிறார். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா? முடியரசன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? துரைராசு எனும் இயற்பெயர் கொண்டவர். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட். காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியின் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். முன்னால் இருக்க கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கண்டிப்பாக இந்த வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேள்விகள் வந்து வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். பரம்பு மலையில் நடைபெற்ற விழாவில் கவியரசு என்னும் பட்டம் பெற்றவர் யாரு? அவர்தான் முடியரசன் அவர்கள். அப்போ என்ன ஆன்சர்? டி ஆன்சர். அனைத்தும் சரிதான். இதோட சரியான விடை. ஓகே, இவரோட எங்கே பிறந்தாரு? தேனி மாவட்டத்தின் பெரியகுளம் பகுதியில் வந்து பிறக்கிறாரு. இவரோட பெற்றோர் பெயர் சுப்பராயலு சீதாலட்சுமி அம்மையார் தான் வந்து இவரோட பெற்றோர்கள். ஓகே, இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, முடியரசன் கவிதைகள் போன்ற பல கவிதைகளை இயற்றியுள்ளார். அதோட பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் மூத்தவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவரும் முடியரசன். அது போக பெரியார், அண்ணா அவர்களின் வழித்தோன்றல், அதாவது அவர்களுடன் நெருங்கி பழகியவரும் இந்த முடியரசன் அவர்கள். ஓகே, இவரோட காலம் 1920 1998 இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் வந்து முடியரசன் அவர்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மீட்சி விண்ணப்பம்
மீட்சி விண்ணப்பம் எனும் கவிதை தொகுப்பை படைத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை யார் படைத்தார்? வேணுகோபால் அவர்கள். ஆன்சர் ஏ, வேணுகோபால். ஓகே, இவர் எங்கே பிறந்தார்? திருவையாற்றில் பிறந்தவர் தான் வேணுகோபால் அவர்கள். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணிபுரிந்தவர் தான் இந்த வேணுகோபால் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். ஓகே, நெக்ஸ்ட் இவரது திருவுருவ சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் சென்னை திருவான்மியூரில் இவர் பெயரால் நூலகம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரு? இந்த பெருமைக்குரியவர் உவே சாமிநாதர் அவர்கள். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் தான் உவே சாமிநாதர் அவர்கள். ஓகேவா? பல நூல்கள், தமிழ் நூல்களை தேடி தேடி தொகுத்தவர் இந்த தமிழ் தாத்தா அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பொறுத்துக. டைரக்ட் கொஸ்டின் ஒன்று. ஃபர்ஸ்ட் என்னது? ஓவிய ஆசிரியர். ஓவிய ஆசிரியர் அப்படிங்கிறது ஓவிய புலவன். நெக்ஸ்ட்டு ஓவிய கலைஞர் குழு ஓவிய மாக்கள். அடுத்து ஆண் ஓவியர் சித்ராங்கதன், பெண் ஓவியர் சித்திரசேனா. ஆன்சர் என்னது? டி, 1, 2, 3, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்டான ஒரு பாடல் வரிகள். கற்பது பெண்களுக்கு ஆபரணம், கெம்புக்கல் வைத்த நகை தீராத ரணம் என்று பெண் கல்வி குறித்து பாடியவர் யார் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை பாடியவர் வந்து யார்? பாரதி தாசன் அவர்கள். ஓகேவா? சரி, ஆன்சர் என்னது? டி. 16க்கு ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் எனும் கவிதையின் ஆசிரியர் யார்? பாரதியார். இந்த பாடல்கள்லாம் நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் வந்து பண்ணணும். பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட்டு பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் படைத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. யார்? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த பாடலை, இந்த பாரதியோட புதினத்தை படைத்தவர். ஆன்சர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். இவருக்கு வந்து ஒவ்வொரு அரசும் ஒரு பட்டம் வழங்கியுள்ளது. அப்படி பார்க்கும்போது இந்திய அரசு இவருக்கு தாமரை திரு அப்படிங்கிற ஒரு விருதை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுபோக ஸ்வீடன் அரசு வந்து, ஸ்வீடன் நாட்டு அரசு வாழ்வுரிமை அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து அரசு காந்தி அமைதி விருது அப்படிங்கிறத இவருக்கு வந்து வழங்கியுள்ளார்கள். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு கூற்று, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. ஃபர்ஸ்ட் என்னது? நடுவண் அரசு உவேசா அவர்களின் சேவையை பாராட்டி 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. ஓகே, இது சரி. நெக்ஸ்ட்டு குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு ஆகியவை பாரதிதாசனின் கவிதை நூல்கள். ஓகே, இதுவும் சரிதான். நெக்ஸ்ட்டு அடுத்து நேரு தன் மகள் இந்திரா காந்திக்கு 1922 முதல் 1964 வரை 42 ஆண்டுகள் கடிதங்கள் எழுதி கொண்டே இருந்தார். வெரி குட், இதுவும் சரியான கூற்று தான். அப்போ என்னது? ஆன்சர் டி, அனைத்தும் சரி. இது எல்லாமே என்னது? ஓல்டு புக்கில் இந்த நேரு வந்து தன்னுடைய மகள் இந்திராவுக்கு எழுத கடிதம் பற்றி ஒரு லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. அது பேஸ்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் எந்த ஆண்டு மகசேசே விருது வந்து பெற்றார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணணும். 1974 அவ்விருது வந்து பெற்றுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போம். ராசகோபாலன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? ராசகோபாலன் அவர்கள் ஓமை கவிஞர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். வெரி குட், இது கரெக்டு தான். நெக்ஸ்ட் முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை வந்து நடத்தினார். ஓகே, இது சரி. நெக்ஸ்ட் தமிழக அரசின் கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது, ராசராசன் விருது வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆன்சர்? 1 மற்றும் 2 சரி. 21க்கு ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். திருவிக்க பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? திருவி கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இவர் எங்கே பிறந்தார்? திருவாரூரில் உள்ள துள்ளம், இப்போ வந்து என்ன சொல்கிறோம்? தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது, அந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குது? துள்ளம் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தில் வந்து உள்ளது, திருவாரூர் கிடையாது.
ஓகே, அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட் இவரின் தமிழ் நடையை போற்றி தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் தமிழ் தென்றல். ஓகே, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பாரதமணி முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார்? தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. கூப்பா ராசகோபாலன் அவர்கள். ஆன்சர் வந்து டி தான் வந்து சரியான விடை. அப்போ அவர் தான் தமிழ்நாடு பாரதமணி போன்ற இதழ்களில் பணியாற்றினார். அப்போ அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத தேவி, கிராம ஊழியன் போன்ற இதழ்களிலும் ராசகோபாலன் அவர்கள் பணிபுரிந்துள்ளார். ஓகே, இவர் வந்து எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1902ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் பிறந்தவர் தான் ராசகோபாலன் அவர்கள். ஓகே, இவர் வந்து இது போக வேற என்ன படைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகலிகை, ஆத்ம சிந்தனை, ரொம்ப முக்கியமான படைப்புகளை கூப்பா ராசகோபாலன் அவர்கள் படைத்துள்ளார். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. யாரு? மாப்போ சிவஞானம். ஆன்சர் வந்து டி. ஓகே, இந்த விருது வந்து எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க? 1966 சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு சி மணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் நடை எனும் சிற்றிதழை நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது கரெக்டு தான். அடுத்து வே மாலி செல்வம் என்ற புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். ஓகே, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்ன? விளக்கு விருது, சென்னை பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது அப்படிங்கிற விருதுகளை வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் கிடையாது, தஞ்சை பல்கலைக்கழகம். தஞ்சை பல்கலைக்கழக விருது வந்து பெற்றுள்ளார். அப்போ ஆன்சர் ஏ 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு சாயாவனம் என்னும் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. யாரு? கந்தசாமி அவர்கள் தான் வந்து இந்த புகழ் பெற்றவர். சாயாவனம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் அவர் கந்தசாமி அவர்கள். ஓகே, இவர் எங்கே பிறந்தார்? மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் கந்தசாமி அவர்கள். இவர் இது போக ஒரு சாகித்ய அகாடமி பெற்ற ஒரு புதினம் எழுதியிருக்கிறாரு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் அப்படிங்கிற ஒரு புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றுள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நா பிச்சமூர்த்தி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? நான் வேங்கட மகாலிங்கம் என்னும் இயற்பெயர் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது கரெக்டு. நெக்ஸ்ட் இவர் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவும் கரெக்டு. அடுத்து இவர் வழக்கறிஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றினார். ஓகே, கரெக்டு தான். அப்போ ஆன்சர் என்ன? அனைத்தும் சரி. ஓல்டு புக்கில் வந்து இவரை பற்றி, அதாவது நான் பிச்சமூர்த்தி பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நியூ புக்லையும் இருக்குது. இவர் பற்றிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே, அதாவது ஆசிரியர் குறிப்பு தெளிவாக படிச்சுக்கோங்க. கட்டாயமாக இவரை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேவ தந்துபி எவ்வகை ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 28வது கேள்வி. என்ன ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இந்த தேவர் ஆட்டம் அப்படிங்கிறத உருமி, தேவ தந்துபி அப்படிங்கிறத உருமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்து தேவர்கள் ஆடும் ஆட்டம் தான் தேவர் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்களால் மட்டுமே ஆடப்படக்கூடியது. பெரும்பாலும் ஆண்கள் மட்டும்தான் வந்து ஆடக்கூடிய ஆடல் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவர் ஆட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நர்த்தகி நடராஜ் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? மதுரையில் பிறந்து தம் நாட்டிய திறமையினால் உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகர்களை வந்து பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. மதுரையில் பிறந்தார். அடுத்து கிட்டப்பாவிடம் பரதம் கற்றார். அவரை நர்த்தகி எனும் பெயரும் பெற்றார். கரெக்டு, பெயர் ஈட்டார். அடுத்து தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றுள்ளார். ஓகே, இதுவும் சரி. அப்போ என்னது? அனைத்தும் சரி. எல்லா கூற்றுகளும் சரி. நெக்ஸ்ட் நாடக கலையை மீட்டெடுப்பதை தன் குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துசாமி அவர்கள் தான் வந்து நாடக கலையை மீட்டெடுப்பதை தன் குறிக்கோள் என்று வகையில் வந்து அவர் பணிபுரிந்தார். ஓகே, இவரை வந்து என்ன சொல்லுவாங்க?
கலை ஞாயிறு என பாராட்டப்படக்கூடியவர் தான் யார்? நா. முத்துசாமி அவர்கள். இவர் பெற்ற விருதுகள், இந்திய அரசு வந்து தாமரை திரு அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டு அரசு கலைமாமணி அப்படிங்கிற விருதை வழங்கியுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? பூங்கொடி என்னும் காவியம் 1966 தமிழக அரசின் விருது பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரி. அடுத்து, முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் மூத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவும் சரி. அடுத்து, ராஜாஜி காமராசரிடம் நெருங்கி பழகியவர். நம்ம இப்போ தான் இதுக்கு முன்னால் பார்த்துருந்தோம் இல்லையா? பேரறிஞர் அண்ணா மற்றும் பெரியாருடன் நெருங்கி பழகியவர் தான் வந்து யார்? முடியரசன். அப்போ சரியான விடை என்னது? 1 மற்றும் 2 சரி. 31க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு வந்து என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனவை முஸ்தபா. ரொம்ப முக்கியமானது. சும்மா ஸ்டேட்மெண்ட்ஸ் சரியா, யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கூற்றுகள். நெக்ஸ்ட், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகே, இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு, எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். ஓகே, இதுவும் சரி. நெக்ஸ்ட், உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் பாடியவர். ஓகே, இதுவும் சரி. நெக்ஸ்ட், பட்டுக்கோட்டை அடுகே செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். ஓகே, இதுவும் சரி. அப்போ அனைத்தும் சரி. ஆன்சர் என்னது? பட்டுக்கோட்டைக்கானது அனைத்தும் சரி. ஓகே, அப்போ இவர் பிறந்த ஆண்டு என்னது? 1930 1959 வரை இவர் வாழ்ந்த காலம். அடுத்து, குழாமும் அமுத குழம்பை குடித்தோரு கோல வெறிபடைத்தோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் பாடியிருக்காரு? பாரதியார் பாடியிருக்காரு. ஆன்சர் சி. 34க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட், தெற்றென நம் அகக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வக்கவி பாரதியோர் ஆசான் திண்ணம் என்றவர் யார்? நாமக்கல் கவிஞர் தான். 35 ஆன்சர் ஏ. அவர் தான் இவரை பாராட்டியுள்ளார், பாரதியாரை. நெக்ஸ்ட், சிற்பி பாலசுப்ரமணியம் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? பெரியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரியார் பல்கலைக்கழகம் கிடையாது, பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியுள்ளார். நெக்ஸ்ட், மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி எனும் கவிதை நூலுக்காகவும் 2 முறை சாகித்ய அகாடமி வந்து பெற்றுள்ளார். வெரி குட், ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டும் கூட. நெக்ஸ்ட்டு, சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். வெரி குட், இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? 2 மற்றும் 3 சரி. பி ஆன்சர். நெக்ஸ்ட், ஒரு முக்கியமான கொஸ்டின். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், தமிழ் என்னை ஈர்த்தது குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னவர் யாரு? க்ரௌல் அவர்கள் கூறியுள்ள வார்த்தைகள் தான் இது. நெக்ஸ்ட், புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை வந்து படைத்தவர் யார்? நமக்கு தெரியும், பா. சிங்காரம் அவர்கள். ஆன்சர் ஏ. 38க்கு ஆன்சர் ஏ. இவர் வாழ்ந்த காலம் என்னது? 1920 1997 கிடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் சிங்காரவேல் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 39. கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? கவிஞர் வில்வரத்னம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட், ராசேந்திரன் கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக எனும் தலைப்பில் 2001 தொகுக்கப்பட்டன அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து யாரு? ராசேந்திரன் கிடையாது, இது வந்து வில்வரத்தினம். இந்த வில்வரத்தினம் தான் இந்த கவிதைகளை உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்பில் 2001 தொகுத்தார். நெக்ஸ்ட், கவிஞர் சு. வில்வரத்தினம் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பு நூலுக்காக 2011 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் விருது வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது யாரு? இதுதான் வந்து ராசேந்திரன். சு. வில்வரத்தினம் கிடையாது, ராசேந்திரன். அப்போ ஆன்சர் என்னது? 1 மட்டும்தான் சரி. 39க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
வெளிச்சம் நுண்கலை ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் 40க்கு வந்து டைரக்ட் ஆன்சர் யார்? ராசேந்திரன். இவரை வந்து இந்திரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆன்சர் சி 40. இவரை ராசேந்திரன் இந்திரன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 40க்கு ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உடுமலை நாராயண கவி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியரும் நாடக எழுத்தாளரும் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட், தம் பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. பாமர மக்களின் வாழ்க்கையை வந்து பாமர மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பாடல்களை இவர் வந்து இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்ன? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. 41க்கு ஆன்சர் சி. வம்ச விருத்தி என்னும் சிறுகதை 42வது கொஸ்டின் பார்ப்போம். வம்ச விருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை வந்து பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ முத்துலிங்கம் அவர்கள். ஆன்சர் பி. ஓகே, இது வந்து எங்கே பிறந்தார்? யாழ்ப்பாணத்தில் உள்ள கொக்குவில் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் தான் வில்வரத்தினம் அவர்கள். ஓகே, இவர் வந்து அது போக 1999 வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதைக்கு இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். நெக்ஸ்ட்டு பொறுத்துக தகப்பன் கொடி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுத்துக கொஸ்டின். தகப்பன் கொடி அப்படிங்கிறது யார் எழுதியிருக்கிறாரு? அரவிந்தன். நெக்ஸ்ட்டு வடக்கு வீதி. வடக்கு வீதி இப்போ தான் நம்ம பார்த்தோம், முத்துலிங்கம் அவர்கள். அடுத்து முப்பட்டை நகரம். முப்பட்டை நகரம் எழுதினது யாரு? ராசேந்திரன். அடுத்து காவியம் அப்படிங்கிறது பிரமிழ். அப்போ ஆன்சர் என்னது? டி. ஆன்சர் டி. 1 3 2 4 43க்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிரமிழ் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? பிரமிழ் என்ற பெயரில் எழுதிய சிவராமலிங்கம் இலங்கையில் வந்து பிறந்தார். ஓகே, இது கரெக்டு. அடுத்து லங்காபுரி ராஜா எனும் சிறுகதை தொகுப்பை வெளியிட்டுள்ளார். ஓகே, சரியானது. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது? நட்சத்திரவாசி என்னும் நாடகமும் வெயிலும் நிழலும் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்பு வெளியிட்டுள்ளார். ஓகே, இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி. டி ஆன்சர். நெக்ஸ்ட் 45 பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. யாரு? பிரமிழ் அப்படிங்கிறவர் தான் இத்தனை புனைப்பெயர்களில் எழுதியுள்ளார். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஜெயமோகன் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? ஜெயமோகன் நாகர்கோவிலை சார்ந்தவர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் என்ன? விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட சிறு கதைகளை வந்து எழுதியுள்ளார் அப்படின்னு இருக்காங்க. இது சிறுகதை கிடையாது, புதினங்கள். அப்போ இது தவறு. அடுத்து அறம் என்ற சிறுகதை தொகுப்பையும் படைத்துள்ளார். ஓகே, இது சரி. அப்போ ஆன்சர் என்ன? 1 மற்றும் 3 சரி. 46க்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, இது போக கதைகள் எழுதியிருக்காரு. என்னது? ஊமை, சென்னாய், அதுக்கப்புறம் மத்தளம் போன்ற கதைகளையும் இவர் வந்து இயற்றியுள்ளார். யார்? ஜெயமோகன் அவர்கள் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் சுதந்திர தாகம் புதினத்துக்காக 2001ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு வந்து கேட்கப்பட்டிருக்கு. சரியான விடை என்னது? சீசு செல்லப்பா. 47க்கு ஆன்சர் சி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் என்னும் வைரமுடைய நெஞ்சு வேணும் என்று கூறியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார் சொன்னாரு? பாரதியாரின் பொன்மொழிகள் தான் வந்து இந்த வரிகள். நெக்ஸ்ட் சீசு செல்லப்பா பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யாரு? சீசு செல்லப்பா. ஓகே, இது சரிதான். நெக்ஸ்ட் சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் சொல்லியிருக்காங்க. இது ஆசிரியர் கிடையாது, உதவி ஆசிரியராக. அப்போ இது தவறு. அடுத்து வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம் ஆகியன இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள். ஓகே, இதுவும் சரிதான். ஆன்சர் என்னது? சி. 1 மற்றும் 3 சரி. 49க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் நெருஞ்சி, சுடு பூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம் எனும் கவிதை தொகுப்புகளை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் படைத்திருக்காங்க? ரா மீனாட்சி அவர்கள். ஆன்சர் டி. இது போக வேற என்னென்னலாம் அவர் படைச்சிருக்காரு? வாசனை புல், உதயநகரில் இருந்து, கொடி விளக்கு போன்ற நூல்களையும் மீனாட்சி அவர்கள் படைத்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஓகே, ரா மீனாட்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இப்போ தான் பார்த்தோம், வாசனை புல், உதயநகரிலிருந்து கொடி விளக்கு போன்ற கவிதை தொகுப்புகளை இவர் படைத்துள்ளார். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட், ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். ஓகே, இதுவும் கரெக்டு தான். அடுத்து, இவர் தூத்துக்குடி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். எங்கே? தூத்துக்குடியில் இல்லை, பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரி ஆரோவில்லில் வாழ்ந்து வருகிறார். அப்போ ஆன்சர் என்னது? ஏ, 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதுவும் ஒரு கூற்று கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படுபவர் யார்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். ஓகே. அடுத்து, சுதேசமித்திரன் இதழில் உதவி ஆசிரியராக பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு ஆன்சர் தெரியும், யார்? பாரதியார் அவர்கள். நெக்ஸ்ட், வாணிதாசன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, கவிஞரேறு பாவலர் மணி என்னும் பட்டங்களை வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட், தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். ஓகே. அடுத்து, எத்திராசலு என்கிற அரங்கசாமி எனும் இயற்பெயர் பெற்றவர் வாணிதாசன் அவர்கள். ஆன்சர் என்னது? அனைத்தும் சரி, எல்லாமே சரியான கூற்றுகள். இவர் எங்கே பிறந்தார்? புதுவையை அடுத்த வில்லியனூரில் வந்து பிறந்தார். அரங்கத்திருக்காமு துளசி அம்மாள் அவர்களின் புதல்வர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அவர்கள். எப்போ பிறந்தார்? 1915 1974 இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தமிழில் சித்ராவளி என்னும் பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பியவர் யார்? ஆன்சர் பி. 54 ஆன்சர். பாரதியார் தான் வந்து அது விரும்பியவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாரதியார் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சர்வஜனமித்திரன், ஞானபானு, காமன்வீல், கலைமகள், தேசபக்தன் போன்ற இதழ்களிலும் தம் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஓகே. நெக்ஸ்ட், தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் பாரதியார். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பாரதியார். அப்போது இதழ்களில் முதலாக கருத்து படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாரதி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்னும் கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யார்? ஆன்சர் இதெல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்க வேணும். என்ன ஆன்சர்? பாரதியார் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் என்றவர் யார்? பாரதியார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாடல்களையும் வரிகளையும் இயற்றியுள்ளார் பாரதியார். அடுத்து, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று அனந்தரங்கர் நாட்குறிப்பு குறித்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஐயர். ஊவே சாமிநாதர் அவர்கள். அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நபர் யார்? ஃபர்ஸ்ட் என்னது? புதுச்சேரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், புதுச்சேரியை சேர்ந்த இவர் சிறுகதை, புதினம், நாடகம் போன்ற தளங்களில் இயங்கி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஓகே. அடுத்து, 1995 இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும் என்ற சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? பிரபஞ்சன். அப்போது அவரோட இயற்பெயர் வைத்தியலிங்கம். ஆன்சர் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தஞ்சை பெரிய கோவில் கருவறையின் 2 தளங்கள் மற்றும் பகுதி சுவர்களில் ஓவியங்கள் இருந்ததை முதலாக கண்டறிந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை முதலாக கண்டறிந்தவர் யாருன்னா கோவிந்தசாமி அவர்கள். கே கோவிந்தசாமி. 60க்கு ஆன்சர் வந்து டி. இவர் எப்போ வந்து விரிவுரையாளராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக பணியாற்றினார். ஓகே, லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? மதுசூதனன் அவர்கள். ஓகே, இந்த மதுசூதனனை வந்து ஆத்மநாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அந்த மதுசூதனன் அவர்களை. ஓகே, இது போக இவர் காகிதத்தில் ஒரு கோடு அப்படிங்கிற கவிதை தொகுப்பையும் இவர் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட், இளையராஜா பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாருங்க, பஞ்சமுகி என்ற கர்நாடக செவ்வியல் ராகம் இவரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சரி. நெக்ஸ்ட், இந்தியா 24 மணி நேரம் என்னும் இசை பற்றிய குறும்படத்தை படைத்துள்ளார். இது வந்து
தவறு. அடுத்து இவரின் இசை தொகுப்பு எப்படி பெயரிடுவேன்? ஓகே, இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்ன? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இவர் சங்கரதாஸ் சுவாமிகள் சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற ஒரு நாடக குழுவை உருவாக்கினார். ஓகே, இது வந்து சரியான கூற்று. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1918 தத்துவ மீனலோச்சினி பால வித்துவ பாலசபை எனும் நாடக அமைப்பை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பேற்றார். ஓகே, இதுவும் சரி. தமிழ் நாடக பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பேராசிரியர் கிடையாது, தலைமை ஆசிரியர். அப்போ ஆன்சர் என்ன? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பசுவையா பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாருங்க, நாகர்கோயிலை சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்கள் ஒருவர். ஓகே, இது கரெக்டு. நெக்ஸ்ட், ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். ஓகே, சரிதான். புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் படைத்துள்ளார். ஓகே, இதுவும் சரிதான். அப்போ என்னது? அனைத்தும் சரி. ஆன்சர் டி. எத்தனது? 64க்கு ஆன்சர் வந்து டி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாரதிதாசன் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் என்ற பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட், பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, தமிழ் நிலம் என்னும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார். தமிழ் நிலம் கிடையாது, குயில். ஆன்சர் என்ன? அப்போ 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. 62க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நபர் யார்? ஃபர்ஸ்ட், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளை கற்று தேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், களப்பிரர் கால தமிழகம் என்னும் நூலின் மூலம் களப்பிரர் பற்றிய வரலாற்றை தருகிறது. ஓகே, தமிழ் பேரவை செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். யாரு? எல்லாமே மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. நெக்ஸ்ட், சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நாமக்கல் கவிஞர். ஆன்சர் சி. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் என்னது? இவர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள எண்ணெய் கிராமத்தில் பிறந்தார். ஓகே, இது வந்து சரிதான். நெக்ஸ்ட் என்னது? தருமபுரம் ஆதீன தலைவராக சில காலம் பணிபுரிந்தார். எந்த ஆதீனம்? திருவாவடுதுறை ஆதீனம். ஓகேவா? திருவாவடுதுறை ஆதீனமாக பணியாற்றினார். அடுத்து, கோவில்கள் பற்றி பல தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். ஓகே, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்ன? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் சி. 68க்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட், சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னது? நா. குமாரசாமி அவர்கள். இவர் தான் வந்து தாகூரோட கடிதங்களை மொழிபெயர்த்தவர். நெக்ஸ்ட், அப்துல் ரஹ்மான் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இவர் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் கிடையாது, தமிழ் பல்கலைக்கழகத்தின். அப்போ இது தவறு. அடுத்து, பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை முதலான பல நூல்களை எழுதியுள்ளார். இது வந்து சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. 2ஆம் ஸ்டேட்மெண்ட் தவறு. சரியா? 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட், திருவிக்கா பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் திகழ்ந்தார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, சரிதான். அடுத்து, தேசபக்தன், நவசக்தி முதலிய இதழ்களுக்கு துணை ஆசிரியராக இவர் வந்து பணிபுரிந்தார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது தவறு. அடுத்து, தொழிற்சங்கத்தை தோற்றுவித்த தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்துக்கும் பாடுபட்டார். ஓகே, இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. 71க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க.
நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கி ராசநாராயணன். ரொம்ப முக்கியமான கேள்வி. நெக்ஸ்ட், தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஆன்சர் சிற்பி பாலசுப்ரமணியம். ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மதுரை பல்கலைக்கழகம், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? தீசு நடராசன் அவர்கள். ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இவர் வந்து கவிதை எனும் மொழி, அதுக்கடுத்து திறனாய்வு கலை, தமிழ் அழகியல், தமிழின் பண்பாட்டு வெளிகள் போன்ற நூல்களை எழுதியவர் தான் தீசு நடராசன் அவர்கள். அடுத்து ஒரு பொறுத்துக முக்கியமான கேள்வி, நூல் மற்றும் ஆசிரியர். ஃபர்ஸ்ட் என்னது? மனித தீவுகள். மனித தீவுகளை யார் எழுதியிருக்காங்க? உத்தம சோழன். மனித தீவுகளை வந்து எழுதுனது உத்தம சோழன். நெக்ஸ்ட், பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிறது ஐயப்ப தேவன். அடுத்து வானம் வசப்படும் பிரபஞ்சன். கருப்பு மலர்கள் காமராசன். ஓல்டு புக்கில் இருக்கும் இதெல்லாம். ஆன்சர் என்னமா? அப்போ ஆன்சர் சி. 4, 2, 3, 1. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? சு நெல்லையப்பர் நெல்லை தென்றல், உய்யும் வழி ஆகிய நூல்களை படைத்துள்ளார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட்டு, பாரதி சூரியோதயம், கர்மயோகி, லோகோ பஹாரி, தேசபக்தன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2 நூலுக்கும் அவர் துணை ஆசிரியராக இருந்தார். ஓகேவா? அப்போ இது வந்து தவறு. அடுத்து, மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் ரா பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் கடித நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. 76க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட், பொறுத்துக. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? தமிழ் அழகியல் அப்படிங்கிறது. ஓகேவா? தமிழ் அழகியல் அப்படிங்கிறது என்னது? யார் எழுதுனா? தீசு நடராசன். அடுத்து, நிலவுப்பூ நமக்கு நல்லா தெரியும், சிற்பி பாலசுப்ரமணியன். கிடை அப்படிங்கிறது ராஜநாராயணன். உய்யும் வழி நெல்லையப்பர். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? பி. 2, 3, 4, 1. அடுத்து, முச்சங்கங்கூட்டி முதுப்புலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே எனும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆசிரியர் யார்? கண்ணதாசன். 78க்கு ஆன்சர் சி. இதெல்லாம் நேரடி கேள்விகள் எல்லாமே. கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நபர் யார்? தமிழ், வடமொழி, ஆங்கிலம் எனும் மும்மொழி புலமை பெற்றவர். ஓகே, புராண நூல்களை வசனமாக எழுதி அதை அனைவரும் படிக்கும் எளிய வடிவமாக மாற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் யாரு? வசன நடை கைவந்த வல்லாளர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர் தான் ஆறுமுக நாவலர் அவர்கள். ஆன்சர் பி. ஆன்சர் பி. அடுத்து வந்து ஒரு பொறுத்துக கொஸ்டின், 80வது கொஸ்டின் பார்ப்போம். நாடகவியல். நாடகவியல் அப்படிங்கிறது யாரு? பரதிமார் கலைஞர். அடுத்து, சாகுந்தலம் அப்படிங்கிறது மறைமலை அடிகள். அடுத்து, மதங்க சூளாமணி விபுலானந்தர். விபுலானந்தர். அடுத்து, நாடகத்தமிழ் பம்மல் சம்பந்தனார். ஆன்சர் 4, 2, 3, 1. ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பரிதிமார் கலைஞர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சீவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டார். ஓகே, கரெக்டு. அவர் தந்தையாரிடம் தமிழும் மகாவித்வன் சபாபதியிடம் வடமொழியும் பயின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தந்தையார்ட்ட என்ன பயின்றார்? வடமொழியை வந்து பயின்றார். அப்புறம் சபாபதிட்ட தமிழ் மொழி வந்து பயின்றார். அப்போ இது வந்து தவறு. நெக்ஸ்ட், ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி 40 என்ற நூலை தழுவி மான விஜயம் அப்படிங்கிற நூலையும் எழுதியுள்ளார். ஓகே, இது வந்து சரி. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. 81க்கு ஆன்சர் சி. சாரி, டி. ஏன்னா 1 மற்றும் 3 தானே சரி. ஆன்சர் டி. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 81க்கு ஆன்சர் சி. மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி,
முதலான கவிதை நூல்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெளியிட்டவர் யார்? ஐயப்ப மாதவன் அவர்கள். ஓகே, இந்த ஐயப்ப மாதவன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் பிறந்தவர் தான் ஐயப்ப மாதவன் அவர்கள். அதுபோக இவர் இன்று அப்படிங்கிற குறும்படத்தையும் இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஊவேசா பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஊவேசா பற்றி கீழ்கணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்றார். ஓகே, இது சரிதான். நெக்ஸ்ட் மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தக்ஷிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளார். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து என்னது? சிதம்பரம் அரசு கலைக்கல்லூரியில் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். இது சிதம்பரம் கிடையாது, கும்பகோணத்தில். கும்பகோணம். அப்போ ஆன்சர் என்னது? ஏ 1 மற்றும் 2 வந்து சரி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். செல்வராஜ் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? இவருடைய சிறுகதைகள் தஞ்சை சிறுகதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிழக்கு வாசல் உதயம் என்னும் திங்கள் இதழை கடந்த 12 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார். ஓகே, அதுவும் சரிதான். அடுத்து கசக்கும் இனிமை, கனல் பூக்கள் உள்ளிட்ட கவிதைகளை எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவிதை கிடையாது, புதினம். புதினம். ஆன்சர் என்னதப்போ? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் என்ன வரும்? ஏ. ஆன்சர் ஏ. ஓகே, திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 85க்கு ஆன்சர் என்னது? திருநாவுக்கரசு. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் வெட்டி அடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணை இடிக்குது என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். பாரதியாரின் பாடல் வரிகள். நெக்ஸ்ட் தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளவர். 87. 87ஓட ஆன்சர் யாரு? பக்தவச்சல பாரதி. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் ஜலாலுதீன் ரூமி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? ஜலாலுதீன் ரூமி ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி பொது ஆண்டு 1207 பிறந்தார். ஓகே, இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களுள் ஒருவர். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து இவர் சூஃபி தத்துவ பாடல்களான மஸ்னவி 26,500 பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது வந்து என்ன? 25,600 பாடல்கள். அப்போ இது வந்து தவறு. ஆன்சர் என்னது? ஏ 1 மற்றும் 2 சரி. ஓகே, இது போக இவர் எழுதிய வேறு நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் இ சம்ஷி தப்ரிஷி அப்படிங்கிற இன்னொரு நூலையும் இவர் வந்து எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் பார்ப்போமா? பூமணி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? பூமணி கரிசல் எழுத்தாளர்களுள் ஒருவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னது? 89வது கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் தமிழக அரசின் கருவூலத்துறையில் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழக அரசின் கூட்டுறவுத்துறையில் தான் வந்து இவர் பணியாற்றினார். கூட்டுறவு எப்படிலாம் வந்து கேள்வி கேட்கலான்னு பார்த்துக்கோங்க. இது தவறு. அடுத்து அஞ்சாடி என்னும் புதினத்துக்காக 2014 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஓகே, இது சரி. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. 89க்கு ஆன்சர் சி. ஓகே, இது போக வந்து இவர் அறுப்பு, வயிறுகள், ரீதி, நொறுங்கல்கள் போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் இவர் வந்து எழுதியுள்ளார். இந்த பூமணி அப்படிங்கிறவர் பூ மாணிக்க வாசகர் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பொருந்தாது? வயிறுகள். இதை எழுதுனது பூமணி. ஓகேவா? ஆன்சர் ஏ. 90க்கு ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது? காட்டுவாத்து. காட்டுவாத்து அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்க? நான் பிச்சமூர்த்தி. அடுத்து நெல்லூர் அரிசி அப்படிங்கிறது அகிலன். சுவரொட்டிகள் அப்படிங்கிறது முத்துசாமி. முத்துசாமி. ஓகே, அடுத்து மீதம் என்னது இருக்கு? முதல்கல். ஓகேவா? முதல்கல் அப்படிங்கிறது உத்தம சோழன். அப்போ என்ன ஆன்சர்? வரிசையாக தான் வந்திருக்கு. ஆன்சர் சி. ஆன்சர் 91க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் ஊற்றெடுத்தே அன்புரையால் உளுங்க வைத்து உலகத்தில் தமிழ் மொழிக்கு நிகரும் உண்டோ எனும் அடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாரு? நாமக்கல் கவிஞர் அவர்கள். நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்
ஐயப்ப மாதவன் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சார்ந்தவர் தான் வந்து ஐயப்ப மாதவன் அவர்கள். ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட், இன்று எனும் கவிதை குறும்படத்தை வெளியிட்டுள்ளார். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, நீர்வெளி எனும் புதினத்தை படைத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீர்வெளி அப்படிங்கிற ஒரு கவிதை. அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் ஏ. ஓகே, இது போக இவர் மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன் அப்படிங்கிற கவிதைகளையும் இவர் வந்து எழுதியுள்ளார். யாரு? ஐயப்ப மாதவன் அவர்கள். நெக்ஸ்ட், கண்வேறு கல்வி கண்வேறு கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு என்ற கவிதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. யாரு? சுரதா அவர்கள். சுப்பரத்தினதாசன், ராசகோபாலன் எனும் இயற்பெயர் கொண்ட சுப்பரத்தினதாசன். இவர் காவியம் அப்படிங்கிற இதழையும் எழுதியுள்ளார். ஓகேவா? சரி, இது போக இவர் வேற என்னென்ன இலக்கிய ஏடுகள் நடத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளால் அறியப்படும் நபர் யாரு? சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். ஓகே, இது வந்து ஓகே. அடுத்து, நவசக்தி இதழில் ஆசிரியராக பணியாற்றினார். தேசபக்தன், நவசக்தி அப்படிங்கிற இதழில் ஆசிரியர் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்போ யார் இது ரெண்டும்? திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். ஆன்சர் பி. அடுத்து, எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு? வள்ளலார். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட், மருதகாசி பற்றிய 96க்கு வந்து ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், மருதகாசி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாருங்க, தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மேலக்குடி காடு என்னும் ஊரில் வந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தஞ்சை கிடையாதுப்பா, திருச்சி மாவட்டம். அப்போ ஆன்சர் இது தவறு. அடுத்து, திரைக்கவி திலகம் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். ஓகே. அடுத்து, ஐயம்பெருமாள் மிளகாய் அம்மாள் இவருடைய பெற்றோர் ஆவர். ஓகே, இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? 2 மற்றும் 3 சரி. ஆன்சர் அப்போ பி ஆன்சர். ஓகே, இவர் பிறந்த ஆண்டு 1920லேருந்து 1989 கிடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் தான் மருதகாசி அவர்கள். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஓவிய கலை பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் என்னது? ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தி இடம்பெற்ற நூல் தான் வந்து என்னது? நெடுநல் வாடை. ஓகே, சரி. அடுத்து, மறைந்து கொண்டிருந்த ஓவிய கலைக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் பல்லவ பேரரசர்கள். ஓகே, இதுவும் சரிதான். முதலாம் நரசிம்மவர்மன் தட்சிண சித்திரம் என்னும் ஓவிய நூலுக்கு வந்து உரை எழுதியுள்ளார் அப்படின்னு இருக்காங்க. இது என்ன? நரசிம்மவர்மன் கிடையாது, மகேந்திரவர்ம பல்லவன். மகேந்திரவர்மன். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து ஏ. இவர் என்ன அழைக்கப்படுகிறார்? சித்திரகார புலி என அழைக்கப்படுபவர் தான் யாரு? மகேந்திரவர்ம பல்லவன். நெக்ஸ்ட், ஆறுமுக நாவலர் பற்றி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் பாருங்க, வசன நடை கை வந்த வல்லாளர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது வந்து சரிதான். அடுத்து, ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் அப்படிங்கிற ஒரு யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து பிறந்தவர். ஓகே, இதுவும் சரிதான். அடுத்து, திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. ஓகே, இதுவும் சரிதான். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க இவர் உதவினார். இதுவும் சரி. அப்போ ஆன்சர் என்னது? அனைத்தும் சரிதான் இதோட ஆன்சர். அப்போ இவர் வந்து இது போக பல நூல்களை வந்து எழுதியிருக்கிறாரு. திருக்குறள், பரிமேல் அழகர் உரை, சூடாமணி நிகண்டு, அப்புறம் நன்னூல், சங்கர நமச்சிவாயர் விருத்துரை போன்ற நூல்களையும் இவர் வந்து எழுதியுள்ளார். பல நூல்களை பதிப்பிக்கவும் செஞ்சிருக்கார். உரைநடை நூல்களையும் எழுதியவர் தான் ஆறுமுக நாவலர் அவர்கள். நெக்ஸ்ட் பார்ப்போம். நாமக்கல் கவிஞர் பற்றி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. என்னது? நாமக்கல் கவிஞர் கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர். ஓகே, இது சரி. அடுத்து, நடுவண் அரசின் பத்ம விபூஷன் விருது வந்து பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பத்ம விபூஷன் கிடையாது, பத்ம பூஷன். அப்போ இது தவறு. தமிழக மக்களை காந்தி கவிஞர் என்ன அழைக்கப்படுகிறார். ஓகே, இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்னது? 1 மற்றும் 3 சரி. ஆன்சர் வந்து சி.
ஆன்சர் சி, 100க்கு ஆன்சர் சி. இவரோட பெற்றோர் யார்? வெங்கட்ராமன் அம்மணியம்மாள் அவர்கள். இவர் எங்கே பிறந்திருக்கிறாரு? நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் பிறந்தவர் தான் நாமக்கல் கவிஞர். இவர் காந்தி கவிஞர் அப்படின்னு வந்து இவரை அழைக்கப்படுகிறார். அதுபோக எப்போ பிறந்தார்? 1888 1972 இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர். கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற ஒரு விடுதலை உணர்ச்சி மிக்க பாடலை இயற்றியவர் தான் நாமக்கல் கவிஞர் அவர்கள். ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பரை வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். ப்ராப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து இது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். தொடர்ந்து கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு உடனே புக்கை ஓப்பன் பண்ணி என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத, நீங்கள் என்ன மிஸ்டேக் விடுறீங்க அப்படிங்கிறதையும் நல்லா செக் பண்ணுங்கள். ஒரு செகண்ட் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.